அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் அகவல் விளக்கம் 203வது பகுதி. அகவல் வரிகள் 653 மற்றும் 654. இந்த அகவல் வரி இதுதான்: பகையினில் பகையும், பகையினில் உறவும், அகையுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. இந்த அகவல்ல அகையுற வகுத்த அருட்பெருஞ்சோதின்னு இருக்கு. அகையுற என்றால் பொருத்தமாக நிறைந்த நிலையில பொருத்தமாக உருவாக்கிய, வகுத்த, படைத்த அருட்பெருஞ்சோதின்னு பேர். எதை அவ்வளவு பொருத்தமாக கடவுள் உருவாக்கி இருக்கிறார்? நமக்குள்ள பகையினில் பகை, பகையினில் உறவு உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த பகை இருக்க, இதை தீராத பகையா நம்ம எப்போ வேணாலும், இந்த பகை எது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாயை தான் நமக்கு பகை, அதுதான் தவிர்த்துக்கணும். அப்போ இந்த மாயையோடு உள்ள இந்த பகையை நாம் பகையாக நினைத்தால் அதை அடியோடு ஒழித்து விடலாம். பகையினில் பகையும், பகையினில் உறவும். அப்போ இது என்னன்னா, நம்ம திரும்ப அந்த பகை நமக்கு வராது. பகையினில் பகை இருந்தா, பகை என்பது நமக்கு ஆணவம், கண்மம், மாயை, இதுதான் பாசம். இந்த பகை இருந்தால் நமக்கு வராது. ஆனால் இது எப்போவுமே பகையாக இல்லாமல் நாம் அதோடு தொடர்பே வச்சுக்காமல் இருப்போமான்னா அப்படி இருக்க முடியறதில்லை. திரும்ப அந்த மாயை இருக்க நம்மளை அது பக்கம் இழுத்துக்கும். இந்த பகையினில் உறவும். அப்போ அந்த மாயை நம்ம இழுத்து கொண்டு நம்மோடு நட்பு பாராட்டி நம்மை பிற உயிர்களுக்கு கெடுதலை செய்ய வைத்துவிடும். அது எவ்வளவு பெரிய கஷ்டம்! நாம் கடவுள் நிலையறிந்து கடவுள் மயமாக ஆவதற்காகவே வருகை தந்த நாம் கடவுளை மறந்து இந்த மாயையே நினைத்து இந்த மாயை இழுத்த இழுப்புக்கெல்லாம் போய்கொண்டிருந்தால் கடவுள் நினைவே நமக்கு இருக்காது. அப்போ பதி பசு பாசம் என்பதில் நமக்கு இந்த பாசத்தை பற்றிய நினைப்பு மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த பகையினில் பகையாக, பகை என்று தெரிந்துவிட்டால் பிற உயிர்களுக்கு விரோதமாக நம்மை செய்ய வைக்கிறது என்று சொன்னால் இந்த பாசம், இந்த மாயை, இந்த ஆணவம், இந்த கண்மம், இது எல்லாம் நமக்கு தேவையில்லாதது. இது எல்லாம் ஒழித்து கட்டப்பட வேண்டியது, மறுக்கப்பட வேண்டியது. இது எல்லாம் நமக்கு தேவையில்லாதது. அப்படி நாம் தேவை என்று நினைத்தால் இந்த அசுத்த தேகத்தை சுத்த தேகமாக மாற்றிக்கொள்ள முடியாது. சூட்சும தேகத்தை பிரணவ தேகமாக மாற்றிக்கொள்ள முடியாது. காரண தேகத்தை ஞான தேகமாக மாற்றிக்கொள்ள முடியாது. இப்படி மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் இறைவன் அருளை பெற முடியாது. இறைவன் அருளை மட்டுமா பெற முடியாது, இந்த சமூகத்திலேயே அந்தஸ்தை இழந்து விடுவோம். அடுத்த பிறவி வேறு மனித பிறவிக்கு பதிலாக வேறு ஏதாவது பிறவி, துஷ்ட மிருகங்களாக, கெட்ட மரங்களாக, கெட்ட ஜீவராசிகளாக, பிறர் உயிர்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய ஜீவராசிகளாக பிறக்க நேரிடும். ஆனால் பெறுதலுக்கு அரிய இந்த மனித தேகத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் இதைவிட உயர்ந்த நிலைக்கு நாம் செல்லுவதுதான் உத்தமமே ஒழிய இதைவிட தாழ்ந்த நிலைக்கு நாம் அடுத்த பிறவியில வரக்கூடாது. குறைந்தபட்சம் இந்த மனித பிறவியாவது நமக்கு வாய்க்க வேண்டும். அதற்கான பணிகள் தான் பகையினில் பகையாக. பகை என்றால் இது மனிதர்களுக்குள்ள இல்லை, நம்மை முன்னேறாமல் தடுக்கின்ற இந்த தத்துவங்களோடு நாம் பகை வைத்து கொண்டிருக்க வேண்டும். இந்த ஆணவம், கண்ம, மாயையெல்லாம் தத்துவங்கள். இந்த தத்துவங்கள் மீது நமக்கு பகை இருக்க வேண்டும். அதில் உறவு என்பது இருக்கக்கூடாது. ஆனால்
கடவுள் நமக்குள் பகையினில் பகையும் அதோடு பகையை நிரந்தரமாக வைத்து கொள்ளக்கூடிய தன்மையையும் நமக்குள்ளே வைத்து, இல்லை நாம் அந்த பகையோடு உறவாடக்கூடிய நிலையையும் அந்த தத்துவங்களோடு உறவாடக்கூடிய நிலையையும் நமக்குள் வைத்துத்தான் நமக்கு இந்த போட்டியை வைத்திருக்கிறார். நமக்கு நல்லதையும் வைத்திருக்கிறார், கெடுதலையும் வைத்திருக்கிறார். இந்த போட்டியே நல்லதை எடுத்துக்கொண்டு அல்லாததை தீயதை விட்டுவிட்டு அந்த பகைமையை பாராட்டி அதோடு உறவே வைக்க மாட்டோம் என்ற உறுதியை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த தன்மை, அந்த முயற்சி நம்மிடம் கடவுள் ஒப்படைத்திருக்கிறார். நான் இந்த மூணையும் இருக்குதுப்பா, பதி நான் இருக்கிறேன், பசு நீ இருக்கிற, பக்கத்துல பாசம் என்ற தத்துவங்கள் இருக்குது. நீ எந்த பக்கம் போறையோ உனக்கான தகுதி, உனக்கான உரிமை, என் பக்கம் வருகிறாயா அந்த பக்கம் போகிறாயா, என் பக்கம் வருவதற்கான வாய்ப்பும் உன்னிடமே இருக்கிறது, அந்த பக்கம் எனக்கு விரோதமாக போகக்கூடிய வாய்ப்பும் உன்னிடமே இருக்கிறது. நீதான் முடிவு செய்ய வேண்டும். மனிதன் இறை நிலைக்கு உயர்ந்த நிலைக்கு வரணுமா அல்லது தாழ்ந்த நிலைக்கு வரணுமா அப்படின்ற நீதான் முடிவு பண்ணணும். அப்படி இரண்டையும், பகையினில் பகையையும் பகையினில் உறவையும் அகையுற வைத்த, பொருத்தமாக வைத்து, நமக்கு போட்டியையும் வைத்து இறைமயமாக மாறுதல் என்பது வெற்றி. அதுதான் மரணமிலா பெருவாழ்வு. இந்த பகையினில் உறவை நாம் புதுப்பித்து கொண்டால், தத்துவங்களோடு நாம் உறவை வைத்து கொண்டால், நாம் எந்த காலத்திலும் மரணமிலா பெருவாழ்வு வராது, மரணம்தான் வரும். அந்த மரணம் என்பதுதான் பகையினில் உறவு. அப்ப பகை என்றால் இந்த தத்துவ பகையை நாம் விரும்பவே கூடாது. தத்துவங்களை பகையாகவே கருதி அந்த தத்துவங்களை வெற்றி கொண்டு இறை அருளை பெறுவதற்கான வாய்ப்பு, அதற்காகவே படைக்கப்பட்டவர்கள் நாம் என்பதை மறவாமல் அந்த இறை நிலைக்கு நாம் உயர வேண்டும். அதுதான் இந்த அகவலிலே மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இருள் மருள் தெருள் அருள். அப்ப இருளிலிருந்து நாம் இருளோடு பகையை வளர்த்து கொள்கிறோமா, இருளோடு உறவை வளர்த்து கொள்ளுகிறோமா என்பதுதான் இதுல முக்கியம். இருள் என்பது மாயை. இருளோடு பகையை வைத்து கொண்டால் நாம் எப்பொழுதும் அறியாமையிலேயே இருந்து கொண்டு மரணத்தை பரிசாக பெற்றுக்கொள்ளுவோம். அப்ப மரணம் என்றால் திரும்ப பிறப்பு, பிறந்து பிறந்து இறந்து இறந்து இழைத்ததெல்லாம் போதும் என்ற ஒரு விரக்தி மனப்பான்மை எல்லோருக்கும் ஏற்படும். அப்படிப்பட்ட நிலைதான் இருள் தன்மை. அடுத்த நிலை மருள், அதற்கு பிறகு தெருள், அதற்கு பிறகு அருள். இந்த நிலைதான் நமக்கு அருள் நிலையை நாம் பெற வேண்டும். அதற்கு நாம் இப்பொழுது இருக்கின்ற நிலையிலிருந்து ஒவ்வொன்றையும் மறுத்து கடந்து மருவி உயர்வது என்பது போல் நாம் ஒவ்வொரு நிலையாக உயர்ந்து உயர்ந்துதான் கடவுள் நிலையை நாம் பெற முடியும். அப்போ இருள் நிலை, மருள் நிலை, தெருள் நிலை, அருள் நிலை என்ற நிலைக்கு நாம் உயர வேண்டும். அதற்கான பணி நாம் தான் செய்ய வேண்டும். வேறு யாரும் நமக்காக செய்ய முடியாது. ஒவ்வொருவரும் இகத்திலேயே பரத்தை பெற்று மகிழ வேண்டும். ஒவ்வொருவரும் மரணமிலா பெருவாழ்வு, இது சாத்தியம், இது சத்தியம் என்பதை வள்ளல் பெருமான் வலியுறுத்தி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இருள் என்ற மரணமா, அருள் என்ற மரணமிலா பெருவாழ்வா, முடிவு செய்வது நம் கையில் இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.